ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஏடிஎம் ஸ்ட்ரைக் கிடைக்குதோ அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் தான் கொடுக்கும். ஓகே, ஸோ அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு பிரீமியம் வேல்யூ என்ன இருக்கு, நமக்கு 0 இருக்காங்களா 0 பிலோ இருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். 0 பிலோ இருந்தால் நமக்கு அன்னைக்கு சைடு வேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? எப்போ நமக்கு 0 above வருதோ, ஸோ எந்த ஆப்ஷன் வருதுன்னு பாருங்க. ஸோ அந்த பக்கம் நமக்கு மூவ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனல் வழங்கக்கூடிய நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான். சரிங்களா? நம்ம எந்த ஒரு பைசல் இன்வெஸ்ட்மென்ட் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு சின்ன கேப் வந்து செஞ்சிருக்காங்க. ஓப்பன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கிடைச்சாலுமே மார்க்கெட்ல என்ன செய்யலைங்க, ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து வரல. சரிங்களா? அது நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் தான் இருந்தது. அதே மாதிரி நம்மளோட இண்டிகேட்டரும் சரி ரெண்டுமே சரிங்களா, அதாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷனும் சரி புட் ஆப்ஷனும் சரி 0 வேல்யூ பிலோ தான் வந்து இருக்கிறாங்க. 0 வேல்யூ பிலோ இருக்கும்போது மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு சைடுவேஸா போறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு சைடுவேஸா இருக்கும்போது நம்ம ஆப்ஷன் பையரா இருந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் லாஸஸ் தான் வந்து சந்திப்போம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு டிகே தான் வந்து மார்க்கெட்ல வந்து நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மூவ்மெண்டம் அப்படின்றது இருக்காது. ஒரு நேர்கோட்டில் பயணிச்ச மாதிரி நம்மளுக்கு பிரீமியம் அப்படின்றது போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால மேக்ஸிமம் என்ன செய்யுங்க, மார்க்கெட்ல நீங்க பையரா இருந்தீங்க அப்படின்னா சைடுவேஸ்ல இருக்குதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் கவனிங்க. மார்க்கெட்ல வந்து நம்மளுக்கு லாஸ்ட் ஒரு 3-4 நாளாவே என்ன நடந்துச்சு அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு 0 வேல்யூ பிலோ தான் வந்து இருந்தாங்க. சரிங்களா? 0 வேல்யூ பிலோ இருக்கும்போது நம்மளுக்கு மார்க்கெட்ல இருந்து செய்யாதுங்க மூவ்மெண்டம் அப்படின்றது வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. சரியா? ஸோ அதை கொஞ்சம் எல்லாருமே வந்து பாருங்க. அதே மாதிரி இந்த இண்டிகேட்டர் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல லிங்க் இருக்கு, ஓப்பனாக தான் கொடுத்துருக்கேன். யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணல அப்படின்னா மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த இண்டிகேட்டர் நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓடிடி ஆப்ஷன் பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்னு வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் உள்ள செட்டிங் என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டாக் நேம், சரிங்களா, சிம்பிள் நேம் அப்படின்றது கொடுத்துருப்பேன். ஸோ இதை நீங்கள் வந்து நிஃப்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இண்டெக்ஸுக்கு எந்த இண்டெக்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதான் நம்மளுக்கு ஆப்ஷனில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட் அப்படின்றது கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து நம்மளுக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா? ஸோ நம்மளுக்கு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஏடிஎம் ஸ்ட்ரைக் கிடைக்குதோ அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் தான் கொடுக்கும். ஓகே, ஸோ அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிரீமியம் வேல்யூ என்ன இருக்கு, நம்மளுக்கு 0 above இருக்கிறாங்களா 0 பிலோ இருக்கிறாங்களா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். 0 பிலோ இருந்தால் நம்மளுக்கு அன்னைக்கு சைடு வேஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? எப்போ நம்மளுக்கு 0 above வருதோ, ஸோ எந்த ஆப்ஷன் வருதுன்னு பாருங்க. ஸோ அந்த பக்கம் நம்மளுக்கு மூவ்மெண்டம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல தான் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, மூவ்மெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 காலுக்கு மேலே தான் வந்துருக்கு நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, மூவ்மெண்டம் அப்படின்றது வந்து கால் சைடு வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு கால் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கேருந்து R1 வரைக்கும் போயிருக்காங்க. ஓகே, ஸோ இதையும் நம்ம வந்து கவனிக்க வேண்டும். ஓகேங்களா? ஓகே, இதில் நம்ம என்ன கவனிப்போம் அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றது சிந்தட்டிக் ஃபீச்சருக்கு மேலே இருக்கிறாங்களா இல்லை சிந்தட்டிக் ஃபீச்சர் கீழே இருக்கிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். சிந்தட்டிக் ஃபீச்சருக்கு மேலே இருந்தால் நமக்கு அப் ட்ரெண்டாக போகிறதுக்கான வாய்ப்புகளும், சிந்தட்டிக் ஃபீச்சர் கீழே இருந்தால் நமக்கு டவுன் ட்ரெண்டாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் என்ன செய்யலாம் இருக்கலாம் அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து சிந்தட்டிக் ஃபீச்சருக்கு மேலே தான் வந்து இருக்கிறாங்க. சிந்தட்டிக் ஃபீச்சருக்கு மேலே இருக்கும்போது நம்மளுக்கு எங்கே வரைக்கும் வரலாங்க, நம்மளுக்கு ஸ்ட்ராடல் ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். சரிங்களா? நம்மளுக்கு இன்னைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லோ மார்க்கெட்டாக இருந்தாலுமே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, R1 வரை போய் ரீச் ஆயிட்டு R1க்கு கீழே வந்து வந்துட்டாங்க. சரிங்களா? R1 போய் நம்மளுக்கு டச் பண்ணிட்டு அங்கேயிருந்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றதும் மார்க்கெட்ல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு R1 நம்மளுக்கு ரீச் ஆனாங்க அப்படின்னாலே நம்மளுக்கு ஸ்ட்ராடல் ரேஞ்ச் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ R1க்கு மேலே இருந்தா நம்மளுக்கு இங்க செல்லர்ஸ்க்கு வந்து லாசஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். நம்மளுக்கு R1க்கு கீழே வந்து என்ன செஞ்சிட்டாங்க, மார்க்கெட் வந்து வந்துட்டாங்க. ஸோ அப்போ இதுல வந்து பார்க்கும்பொழுது நமக்கு எஸ்டர்டே ஸ்ட்ராடல் வந்து என்ன இருந்தது அப்படின்னா டோட்டல் பிரீமியம் 219 அப்படின்றது இருந்தது. கரண்ட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 180 அப்படின்றது இருக்கு. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு டோட்டலா 39 பாயிண்ட் என்ன செஞ்சிருக்காங்க, டிகே அப்படின்றத பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 39 பாயிண்ட் யாருக்குங்க போயிருக்கும், நம்மளுக்கு செல்லர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட்டா வந்து போயிருக்கும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து நீங்க வந்து கவனிக்கணும். நம்மளுக்கு எப்பவுமே வந்து நம்மளோட ரெகுலரா நம்மளோட வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், எப்பவுமே நம்மளுக்கு செல்லர்ஸ் அப்படின்றவங்க ப்ராஃபிட்ல தான் வந்து இருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு ரெகுலரா வந்து மார்க்கெட்ல என்ன நடக்குதுங்க, டிகே அப்படின்றது வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ என்னைக்காவது ஒரு நாள் தான் நம்மளுக்கு மூவ்மெண்டம் அப்படின்றது வந்து கிடைக்கும். அன்னைக்கு மட்டும் தான் நம்மளுக்கு செல்லர்ஸுக்கு வந்து லாசஸ் வந்து வரும். மித்தபடி எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ல தான் வந்து இருப்பாங்க. நம்மளோட வீடியோ நீங்க ரெகுலரா பாத்தீங்கன்னாலே தெரிய வரும். புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தாதான் அவங்க ப்ராஃபிட்ல பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ அந்த ரேஞ்சை விட்டு வெளியே போனா அவங்களுக்கு லாசஸ் வந்துடும். அப்போ மேக்சிமம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட்டை தள்ளுறதுக்கு தான் பார்ப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற வரைக்குமே அவங்களோட கண்ட்ரோல்ல தான் மார்க்கெட்டை வந்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம இதையும் வந்து டெய்லி வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் மந்த்லி எக்ஸ்பெரியில் நான் வந்து சொல்லியிருப்பேன். மந்த்லி எக்ஸ்பெரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,000 அப்படின்றது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருந்தது. அதாவது லாஸ்ட் மந்த் எக்ஸ்பெரி நடந்தது. ஸோ அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 695 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு டோட்டல் பிரீமியம் வந்து இருந்தது மந்த்லியில். அதே மாதிரி நம்மளுக்கு மார்க்கெட் முடியும் போது நம்மளுக்கு லாஸ்ட்டாக மந்த்லி எக்ஸ்பெரி நடந்தது இல்லையா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 680 பாயிண்ட் கிட்டத்தட்ட நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. புரியுதுங்களா? அதாவது நம்மளுக்கு டோட்டல் பிரீமியமே வந்து ப்ராஃபிட்டாக வந்து எடுத்துட்டாங்க. அதே மாதிரி தான் ஸ்ட்ராங்கல்லையும் வந்து எடுத்திருந்தாங்க. ஸ்ட்ராங்கல்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 230 பாயிண்ட் 230 பாயிண்ட்டுமே வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டா வந்து கிடைச்சிருச்சு. ஸ்ட்ராடல்லையும் சரி, ஸ்ட்ராங்லையும் சரி நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இந்த மந்த்லி எக்ஸ்பீரியில் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருந்தது. ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் வந்து டெய்லி வந்து கவனிச்சிங்கனாலே தெரிய வரும்.
அதாவது ரெகுலரா மந்த்லி எக்ஸ்பிரி நீங்க வந்து கவனிக்கலாம். நம்ம ஒரு ஆல்ரெடி நம்ம இந்த இண்டிகேட்டர்லயே வந்து இருக்கும் சரிங்களா? இந்த ஓடிடி செல்லர்ஸ் இண்டிகேட்டர்லயே வந்து இருக்கும். ஸோ இதுல நீங்க வந்து கவனிக்கலாம். மந்த்லி எக்ஸ்பைரியும் கவனிக்கலாம், வீக்லி எக்ஸ்பைரி கவனிக்கலாம், டெய்லி எக்ஸ்பைரியும் வந்து கவனிக்க முடியும். டெய்லி எக்ஸ்பைரி இல்லைங்க, டெய்லி ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்ட்ராங்கிள் லெவல்ஸ் சரிங்களா? அதையும் நீங்க வந்து கவனிக்க முடியும். புரியுதா? ஸோ அதை வந்து கொஞ்சம் பாருங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இன்னைக்கு எடுத்திருந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னா 24,350 அப்படின்ற ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருந்தோம். காலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு யார் மேலே இருக்கிறாங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க நம்மளுக்கு விஆப்க்கு மேலே இருக்கிறாங்க. நம்மளுக்கு போயிட்டு உடனே வந்து என்ன செஞ்சுட்டு ரிவர்சல் அப்படின்றதையும் கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இது நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிட்டு உடனே நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றதும் கொடுத்துட்டு, ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு சைடு வேஸ்லேயே இருந்தது சரிங்களா? காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைடு வேஸ்லேயே இருந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க, விஆப்க்கு மேலே வராங்க சரிங்களா? கால் ஆப்ஷன் நம்மளுக்கு விஆப்க்கு வந்து மேலே வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களும் நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் தான் ஆறாங்க. 50 பாயிண்ட் ஐடிஎம்க்கு மேலே வந்து போக முடியல. அதாவது நம்மளுக்கு 24,450 அப்படின்ற புட் ஆப்ஷன் நீங்கள் கம்பேர் பண்ணும்பொழுது நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல மீட்டிங் ஆச்சுன்னா நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் என்ன செஞ்சிருக்காங்க, 24,350 கால் ஆப்ஷன் ஆயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நம்மளுக்கு கால் ஆப்ஷன் ஆயிட்டு அகைன் நம்மளுக்கு மீட்டிங் தான் நடக்குது. இதுலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் தான் மேலே வந்து வந்துடுறாங்க, கால் ஆப்ஷன் அகைன் நம்மளுக்கு கீழே தான் வந்து வருது. புரியுதுங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் நல்லா கீழே இறங்கியிருப்பாங்க. பட் ஆனா புட் ஆப்ஷன் நம்மளுக்கு மேலே ஏறவே இல்லை. புரியுதா? நம்மளுக்கு மூவ்மெண்ட்டுமே வந்து என்ன செய்யல, புட் ஆப்ஷன்ல வந்து கிடைக்கல. நம்மளுக்கு கால் ஆப்ஷனோட பிரீமியம் மட்டும் தான் நல்லா வந்து கரைச்சி விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்க வந்து கவனிக்கணுங்க. நம்மளுக்கு சைடுவேஸ் மார்க்கெட்ல மேக்ஸிமம் என்ன செய்யாதீங்க, நீங்க வந்து ஆப்ஷன் பையரா இருக்காதீங்க. புரியுதுங்களா? அதுக்காக தான் நம்ம அந்த ஓடிடி பர்சன்டேஜ் சேஞ்ச் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம். மறக்காம அதை டெய்லி வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? நம்மளுக்கு சைடுவேஸ்ல நம்ம ஆப்ஷன் பையரா இருந்தோம் அப்படின்னா வசமா வந்து மாட்டிப்போம். புரியுதா? சரி. ஸோ இதில் இன்னைக்கு நம்ம வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தில் எப்பவுமே எடுப்போம் இல்லைங்களா, லெவல்ஸ் ப்ரீவியஸ் டே அடிப்படையில். ஸோ அதை பார்க்கும் பொழுது இதுலேயும் வந்து நம்ம 24,350 தான் எடுத்திருந்தோம். ஸோ இதுலேயும் நம்மளுக்கு காலையில் என்ன செய்யுதுங்க, மீட்டிங் அப்படின்றது நடக்குது. புட் ஆப்ஷன் வந்து மேலேயும் கால் ஆப்ஷன் வந்து கீழே இருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம காலையில் மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 137, 87 அப்படின்ற 2 லெவல் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். இதில் நம்மளுக்கு கரெக்டாக வந்து கால் ஆப்ஷன் வந்து 87 சப்போர்ட் எடுத்து உள்ள வந்துடுறாங்க. நம்மளுக்கு புட் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து உள்ள வந்துடுறாங்க. ரெண்டாவது நம்மளுக்கு இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மிட் ரேஞ்சுக்கும் இந்த 87 ரேஞ்சுக்கும் உள்ளே தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 87 ரேஞ்சை வந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க என்ன செய்யறாங்க, பிரேக் பண்ணி கீழே வராங்க. ஸோ அதுக்கு மேல வந்து போகல. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே இருந்தால் நம்மளுக்கு கால் ஆப்ஷனுக்கு வந்து என்ன செய்யுது, மூமெண்டம் அப்படின்றது வந்து கிரியேட் ஆகுது. நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு 137 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கு, கால் ஆப்ஷன் அப்படின்றது பேருக்கு. புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு S1 வரைக்கும் வந்துட்டாங்க. சப்போர்ட் ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டாங்க. சப்போர்ட் ரேஞ்சுக்கு கீழே வந்து போக முடியல. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து அங்கேருந்து ரிவர்சல் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் புட் ஆப்ஷன் என்ன செய்யலைங்க, அந்த சப்போர்ட் ரேஞ்சிலே தான் இருக்கே தவிர நம்மளுக்கு இங்கேருந்து மூவ்மெண்ட்டுமே கிடைக்கல புட் ஆப்ஷனில். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு நல்லா வந்து கால் ஆப்ஷனில் தான் டிகே அப்படின்றது வந்து பண்ணியிருக்கிறாங்க. புட் ஆப்ஷன் வந்து ப்ரீமியம் அப்படியே தான் இருக்கு. அதாவது நம்மளுக்கு மார்க்கெட் கீழே இறங்கினாலும் புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்யல, ப்ரீமியம் வந்து ஏறவே இல்லை. புரியுதுங்களா? ஸோ இதையும் நீங்கள் கவனிக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து கவனிச்சு பாருங்க. ப்ரீமியத்தை வந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்க. நம்ம சொன்ன அந்த மீட்டிங் பாயிண்டையும் டெய்லி வந்து என்ன செய்யுங்க, கவனிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு புரிய வரும் நம்மளுக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ரீமியம் வந்து எப்படி 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகுது, 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆகுது அப்படின்றது. சரியா? ஸோ அதை வந்து எல்லாருமே வந்து கவனிங்க. ஓகே. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.